அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு. ராபர்ட் கென்னடியோட கொட்டேஷன் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. Do not ask what the country did for you, ask what you can do to the country. இதே பொன்மன செம்மல் ஒரு பாட்டாகவும் பாடினார். என்ன பாடினார்? நாடென செய்தது உனக்கு என்று நினைத்தால் நன்மை உனக்குன்னு வரும். அஃப்கோர்ஸ் நான் ஏன் பிறந்தேன், அதெல்லாம் நீங்கள் எல்லாருமே இனிலே நல்ல ப்ரிசெப்டராக மாறிட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம்? அபியாசியாக இருந்தீங்களா? இப்போ அபியாசி முடிஞ்சு போச்சா? குறிக்கோளை அடைந்தவரே வாழ்த்துகள், வணங்குகிறேன். ஸோ இன்னி வரைக்கும் நமக்குன்னு இருக்கிற சில அபியாசிகள் போகிற கனெக்ட் இதை மாதிரி பார்க்குறோம். நம்மளுடைய பார்வை இன்னும் கொஞ்சம் விசாலமாக மாற வேண்டும், சிந்திக்க வேண்டும். சில பேர் அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க, அதெல்லாம் இல்லாமல் இல்லை. இது என்ன ஓவராலாக தமிழ்நாட்டிலையும் மிஷன்லேயும் என்ன நடக்குதுன்றத சில விஷயங்களை சொல்லிவிட்டு, இதன் மூலமாக நீங்கள் சிட்டிங் கொடுக்கக்கூடிய வெறும் ப்ரிசெப்டராக மட்டும் இல்லாமல் என்னுடைய குருநாதருடைய மிஷனை வளர்ப்பதற்கு இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா, இது எல்லாமே யோசித்தது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டிலேருந்தே செய்கிற மாதிரி. இது நல்லா இருக்குல்ல? இதை தாங்க, இதே சொன்னால் செய்வோம்ல, வெளியில் போக சொல்லாதீங்க. வெளியில் போனால் வேர்த்தா தலைவலி வரும், எனக்கு அதெல்லாம் தாங்காது. ஸோ என்ன செய்ய முடியும், மிஷனில் என்ன நடக்குது, இது ஒரு சின்ன ஸ்ட்ரக்சராக ஒரு ஃபியூ மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதிலிருந்து உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் சிலது நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலோ. இது கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். எங்கே போனாலும் ஏதாவது ஒரு எழுதி அது ஒரு கதையை சொல்லி, கார்த்தால் ஏதோ கேப்பு போட்டார் குல்லா, இப்போ எம்எஸ்டிஆர்னு வண்டி ஓட்டுறாரு. எம்எஸ்டி எம்டிஎஸ் எல்லாம் அந்த காலத்தில் மெட்ராஸ் ரீஜனல் கவுன்சிலாக இருக்கும்போது டூ வீலர் காருக்கெல்லாம் நம்பர் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. எம்மில் ஆரம்பிக்கும். அதற்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை, சும்மா புரிதலுக்காக அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட். நம்மளுடைய மிஷனுடைய வளர்ச்சிக்கு என்னென்னலாம் நடக்குது, இதை எப்படி நம்ம பார்க்க முடியும், இதில் நீங்கள் எங்கேயாவது ஃபிட் ஆக முடியுமா, இப்போ இருக்கக்கூடிய அந்த டைமுக்குள்ளேயே உட்காந்த இடத்துலையே முடிஞ்ச அளவுக்கு சிவாஜி பட வசனம் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோகாமல் நோம்பு கும்பிடணும். அதை மாதிரி முடியும்னா பார்க்குறோம், அதை விட எக்ஸ்ட்ரா முடிஞ்சேன்னா அதுக்கப்புறம் பார்க்கணும். இன்றைக்கி தமிழ்நாடு நம்மளுடைய மாநில அளவில் நம்ம பேசுவோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 கோடி மக்கள், ஒரு 2.25 2.5 கோடி ஃபேமிலிஸ் ரஃப்லி. இவர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சர்வீஸ் இருக்குன்றது முதல்ல தெரியும். எந்த கம்பெனி ஆரம்பித்தாலும் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா பிராண்ட் அவேர்னஸ் கொண்டு வருவாங்க. ஏடிஎல் பிடிஎல் என்னென்னலாம் இருக்கும், அதெல்லாம் விட்டுடுங்க. ஹார்ட்ஃபுல்னஸ்னு ஒன்று இருக்குது. இதை கிட்டத்தட்ட 2022 ஜூலையில் ஒரு குறிக்கோளாக வச்சுருந்தோம். ஜூன் 2025 முடிக்கிறேன்னு. ஏன் முடியல அப்படின்னு கேட்காதீங்க, முடிக்காதனால தான் திரும்பி பேசுகிறோம். மார்ச்சில் எக்ஸாம் ஃபெயிலு, செப்டம்பர் திரும்பி அட்டம் பண்ண போகிறோம். மார்ச் டு செப்டம்பர், செப்டம்பர் டு மார்ச் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா. இந்த 8 கோடி பேர் அவர்கள் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் நாளைக்கு யாராவது ஒருத்தர் நிறுத்தி ஹார்ட்ஃபுல்னஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியும். அவர்கள் தியானம் சொல்லிக் கொடுப்பாங்க, மன நிம்மதிக்காக, இது மாதிரி ஏதோ ஒன்று அவங்க சொல்லணும். இன்றைக்கி ஏதாவது ஒரு பாப்புலர் பிராண்டையோ இல்லை ஒரு சேனல் பேரோ ஒரு புத்தகம் பேரோ ஒரு ஆக்டர் பேரோ சொன்னீங்கன்னா தெரியுங்க, அவர் ஓட்டு போட்டிங்களா அது வேறு விஷயம், எனக்கு ஆனால் அவர் தெரியும். அதை போன்று இந்த ஹார்ட்ஃபுல்னஸ்ன்றதை தமிழ்நாடு முழுவதுமாக பட்டி தொட்டியிலும் இருப்பவர்கள் அனைவருக்கும் நம்ம இருக்கோன்றது முதல்ல தெரியும்.
இது தெரிஞ்செடுத்தனால என்ன ஆகும்னா, இன்றைக்கி நீங்கள் படக்கூடிய கஷ்டமானது முக்கியமாக ரீச் அவுட் வாலண்டியர்ஸோ இல்லை ஃபங்க்ஷனரிஸோ ஒவ்வொருத்தரையும் நீங்கள் போயிட்டு முதலேருந்து அவங்கள அடியை பிடிட்டு ஆரியப்பட்டாலும் முதலேருந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். இந்த பிராண்ட் இருக்குது, இதன் மூலமாக இது கிடைக்குன்னா மார்க்கெட்டிங் பார்லன்ஸில் நீங்கள் புஷ்ஷுலேருந்து புல்லுக்கு போக ஆரம்பிக்கிறீங்க. புஷ்ஷுன்றது என்ன? நீங்கள் கதவை தட்டி, நீங்கள் மிரட்டி, நீங்கள் சொல்லி எவ்வளோ மரம் தான் ஏறி இறங்குறது. புல்லுன்ற போது அவர்கள் உங்களை வந்து கேட்க ஆரம்பிக்கும். இதுக்கும் ப்ரிசெப்டருக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த நேரத்தில் மைண்ட் வாய்ஸில் கேட்கணும். கேட்குதா? ஆமாம், இதை கேட்கலையா? இது உங்களுக்கு புரியணும்னா லாஸ்ட்டு 2 வருடமாக தமிழ்நாட்டில் நடந்து 2 வாரத்திற்கு முன்னால் நீங்கள் பார்த்த ஒரு பெரிய மாற்றம் நிகழ்வதற்கு முக்கியமான காரணம் யார்? வர்ச்சுவல் வாரியர்ஸ். மீடியாலாம் செகண்டரி. வர்ச்சுவல் வாரியர்ஸ். வர்ச்சுவல் வாரியர்னால் யார்? வீட்டில் உட்காந்துருப்பான், அமெரிக்காலேயோ யூஎஸ் யூரோப் எங்கேயோ இன்னாருக்கா நான் உட்காந்துட்டு அடின்னு சோஷியல் மீடியாவில் அடிப்பேன். வெப்சைட்டு, சோஷியல் மீடியா, யூடியூப்பு, ரீல்ஸு, இன்ஸ்டா, வாட்எவர். நான் இங்கே வரவே வேணாம், உட்காந்துன்னு செஞ்சு இது நடக்காதுன்னு சொன்ன அனைவரையும் இது நடக்க வைக்க முடியுன்றதை ப்ரூவ் பண்ணாங்க. இன்றைக்கி அது நிதர்சனமான உண்மை. இதை தான் நாங்கள் பல வருடங்களாக சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு நம்ம பல பேருக்கு எப்படின்னா, யாரோ ஒருத்தர் செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு ப்ரூஃப் கிடைக்கும்போது நடக்கும்பா, செய்ய முடியும். அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கறது ப்ரிசெப்டர்ஸால் வித் லிட்டில் பிட் ஆஃப் ட்ரைனிங் நீங்களாம் வர்ச்சுவல் வாரியர்ஸாக மாற முடியும். என்ன ட்ரைனிங் தேவைப்படும்? கொஞ்சம் ஏஐ, கொஞ்சம் சோஷியல் மீடியா டூல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். இதுவே இல்லாமல் சிம்பிளாக பல விஷயங்கள் செய்ய முடியும். இதை நான் ஃபர்தராக பேசுறதுக்கு முன்னாடி இப்போது உங்களுடைய கருத்துக்களையும் என்ன செயல்களாக அது மாறக்கூடும் என்பதை பற்றி உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன். வெர்ச்சுவலாக நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு ஹார்ட்ஃபுல்னஸ் பிராண்டை தமிழ்நாடு முழுவதுமாக பரப்புவதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? எதை செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள்ன்றதை சொல்லுங்கள். யார் வேணால் சொல்லுங்கள். அப்படியே சொல்லுங்கள், நான் அதை ரிப்பீட் பண்ணிக்கிறீங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் போய் போஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டூலு வாட்ஸ்அப்புன்னு எழுதிப்போம். வாட்ஸ்அப் டூலை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதிக்கங்க. ஏற்கனவே நேற்று நடந்தது தான். வாட்ஸ்அப் பல குரூப்ஸில் இருக்கிற இடத்துல ஓவராக நோயின்னு படிக்காமல் நாளைக்கு அப்புறம் பிளாக் பண்ணி போட தாங்க முடியல, காத்தால மத்தியானம் சாயங்காலம் எப்பப்பா தியானம் பண்ணி உயரவாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கணும், ரிப்பல்சிவ் கண்டென்ட்டாகவோ ஃபோர்ஸ்டு கண்டென்ட்டாகவோ இருக்கக்கூடாது. இதற்கு நம்ம ஏற்கனவே டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் அமையும் பொழுது எதை நீங்கள் போஸ்ட் பண்ணணும், எப்போ போஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவதற்கு ஒரு அணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் குரூப், ரெண்டாவது அதுலேயே நீங்கள் ஒன்று வந்து குரூப், இன்னொன்று என்ன சொன்னீங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிறது. எவ்வளோ பேர் நீங்கள் தினசரி ஹார்ட்ஃபுல்னஸ் இல்லை ஏதோ ஒரு மாற்றம், ஒரு நல்ல விஷயம் சார்ந்த இன்டைரக்டாவோ டைரெக்டாவோ ஹார்ட்ஃபுல்னஸ் சர்வீஸை பற்றி எவ்வளோ பேர் டெய்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க? அடுத்த கேள்வி, அதை எவ்வளோ பேர் பார்க்குறாங்க? 100, 200, 2 பேரா? 200ஆ? 40 பேர், பரவாயில்ல, ஓகே. உங்களோடது கண்டென்ட் நல்லா இருந்து கரெக்டான டைமில் போட்டிங்கன்னா இன்னும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப்
வெரி குட். அது நான் இது இல்லை எல்லாருமே பண்ணுறோம் நம்ம. ஆனால் நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸ் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்களாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஹார்ட்ஃபுல்னஸ் மூலமாக உங்களுக்கு நடந்த தாக்கமோ இல்லை ஏதாவது ஒரு கோட்டபிள் கோட்டோ இல்லை மாஸ்டரோட ஏதாவது ஒரு லைஃப் சார்ந்த வீடியோவோ, உதாரணத்துக்கு மேரேஜஸ் பற்றி பேசுகிறாரு, ஃபேமிலிஸை பற்றி பேசுகிறாரு, ஆல்கஹாலிஸை பற்றி பேசுகிறாரு, ட்ரக்ஸை பற்றி பேசுகிறாரு, இதை மாதிரி நிறைய 8 செகண்ட் 8 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோஸ்லாம் நிறையா வருது. அந்த யூடியூப் லிங்க்கை தூக்கி போட்டு ஒரு சின்ன கீழே டிஸ்கிரிப்ஷனோட அப்படியே போட்டிங்கன்னா மொட்டையாக புரியாது. சின்ன டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ மூலமாக என் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை நான் உணர்ந்தேன் பாருலாம் சொல்ல வேணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா தம்ப்நெயில் போடுவீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த தம்ப்நெயிலோட டிஸ்கிரிப்ஷன் வரும். அது ஆனால் என்ன ஆகும்னா அது ஒரு லெவலுக்கு மேலே பார்க்குறவங்களுக்கு ட்ரிகர் ஆகாது. காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், இது எனக்கு இப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. முடிஞ்சால் பாருங்கள், மெதுவாக பார்க்க ஆரம்பம். பல நேரங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ் அப்டேட் நல்லா இருந்தால் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்க ஸ்டேட்டஸ் அப்டேட்டாவோ ஃபார்வர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் வேறு ஏதாவது நீங்கள் பண்ண முடியுமா? இல்லை அது நெக்ஸ்ட்டு வரும். வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக் அப்புறம் வரும். வாட்ஸ்அப்பில் வேறு ஏதாவது இருக்கா? ஒவ்வொரு ஏரியாலையும் அவங்க இருக்கிற ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் வாட்ஸ்அப்பில் நம்மளோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸில் இருக்கிறது இல்லாமல் இண்டிவிஜுவல் லொக்காலிட்டி குரூப்பில் இதை வந்து முடிந்த அளவுக்கு எல்லா ப்ரிசெப்டரும் ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணுங்க, ஃப்ரீ. வாட்ஸ்அப் சேனல் என்ன அட்வான்டேஜ்னா அப்பர் லிமிட் ஆஸ் ஆஃப் நோ கிடையாது. நீங்கள் ஃபேவரட் வாட்ஸ்அப் சேனல் லிஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் 20 கோடி 30 கோடி பேர் உள்ளே இருக்கும். நீங்கள் எதை வேணால் போடலாம், பிடிக்கலன்னா வெளியில் போய்டுவோம், அவ்வளோதான். உங்களால் நேரடியாக அங்கே கழுவி ஊற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் மட்டும்தான் போட முடியும், ஏன்னா நீங்கள் தான் அட்மின். இதை மெதுவாக பேக்டோர் என்ட்ரி மாதிரி ஆரம்பிங்க. முதல்ல ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் கொடுங்க. அது குக்கிங் டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும். இதெல்லாம் போய் சாட் ஜிபிடியில் இதை மாதிரி நான் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு ஒரு நல்ல பேர் கூட ஒரே பேர் எல்லோரும் யூஸ் பண்ண, உங்கள் சேனலில் இருக்கும் அங்கே போகும்போது அங்கே இருக்கும் இங்கே வரப்போகுது. இதை ஆரம்பித்து அவங்கள சேர சொல்லி போட்டிங்கன்னா மெதுவாக இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஹார்ட்ஃபுல்னஸ் சேனல் 1.5 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சு. நிறைய பேர் சொன்னாங்க வேஸ்ட் ஆஃப் டைம். நாங்கள் முதல்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 500 பேர் கூட தாண்டல. இன்றைக்கி கிட்டத்தட்ட 8000 பேர் உள்ளே இருக்காங்க. அதில் உள்ளே போய் ஸ்டாட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அபியாசிஸே கிடையாது. ஏதோ ஃபார்வர்ட் ஆகுது, வியூ சேனல் போடுறான், கிளிக் பண்ணி சேர்ந்துடுறான். என்ன ஆகுது, சேனலில் அவன் வாட்ஸ்அப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே அப்டேட் அதில் போனால் சேனல்ஸ் தெரியும். அதில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வர சேனலில் பின் பண்ணிங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ வாட்ஸ்அப் சேனல் தயவு செஞ்சு எல்லோரும் முடிஞ்சால் இனி நைட்டே க்ரியேட் பண்ணுங்க. தெரியலையா ஹவு டு கிரியேட் மை வாட்ஸ்அப் சேனல், சாட் ஜிபிடியில் போடுது. அதுக்கு கொடுக்கக்கூடிய டைட்டில் உங்களுக்கு பிடித்து நீங்கள் உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயமா இருக்கணும். ஹார்ட்ஃபுல்னஸ் ஐஃபன் உங்கள் பேரை போட்டு சேனல்னு போடாதீங்க. நீங்களும் அதுதான் அவனா நீன்னு முடிவு பண்ணிவிடும். அது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பங்கு சந்தையில் போடுறீங்கன்னா அதை பற்றி ஏதோ ஒன்று ஜென்ரலாக அப்படி போகிற போக்கில் ஒரு விஷயத்தை இது மாதிரி சொல்லிட்டு போக முடியும். இதுக்கு உங்களுக்கு செலவு கிடையாது. மெதுவாக என்ன ஆகும்னா புஷ்ஷிலேருந்து புல்லுக்கு வர ஆரம்பிக்கும். எங்கேயாவது சிட்டிங் போகிறீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, சேர்ந்துக்கன்னு சொல்லுங்கள். உடனே கொடுத்து QR கோட் கொடுத்து சேரணுன்ற அவசியம் இல்லை. ஐடியலி அவங்க எங்கே போனாலும் நீங்கள் ஒரு கனெக்ட் இனிஷியேட்டிவ் முடியும் போது தயவு செஞ்சு ஹார்ட்ஃபுல்னஸ் தமிழ்நாடு சேனல் எல்லோரையும் ஸ்கேன் பண்ணி சேர சொல்லுங்கள். இது உங்களுக்கு எந்த விதமான செலவும் கிடையாது. நீங்கள் இப்போ நம்ம தமிழ்நாடு சேனலில் எல்லோரும் இருக்கீங்களா? நிறைய பேர் இல்லை, எனக்கு தெரியும். நிறைய பேர் இல்லை, சில பேர் இருக்கீங்க. பாருங்க 30 கை தான் மேலே போகுது. நீங்கள் அதில் போனீங்கன்னா ஷேர் சேனல் போட்டிங்கன்னா லிங்க்கு QR கோட் ரெண்டும் வரும். அதை உங்களோட கேலரியிலையோ இல்லை நீங்கள் எவ்வளோ பேர் வாட்ஸ்அப்பில் ஐமி மைசல் குரூப் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்னென்னே தெரியாதா? நார்மலாக எனக்கு பிடித்த ஒரு விஷயத்த நான் ஊருக்கு சொல்லணுன்னா வெளியிலேருந்து எடுத்து போடுறது கஷ்டம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் யாரை துரத்தி விட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களோ உங்கள் ஸ்பௌஸை போட்டுறாதீங்க. ஒரு குரூப் ஆரம்பிச்சுட்டு அவங்கள ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் மட்டும் இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்கள் போய் போட்டு வச்சுக்கலாம். அதுலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது ஈஸி.
இது சாதாரண எல்லோரும் பண்ணுறது. இதை நீங்கள் தெரிலனா இன்றைக்கே க்ரியேட் பண்ணுங்கள், 5 செகண்ட் கூட ஆகாது. அந்த ஆள் தலையை பிச்சுக்கணும், ஏன்டா என்ன ஒரு குரூப் ஆரம்பித்து ரிமூவ் பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்டர்டாக நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கே போட்டுட்டிங்கன்னா அங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது ஈஸியாக. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இங்கே சொன்னீங்கன்னா சபைக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். அதை தாங்க நானும் சொல்லியிருக்கேன். அதை தனியாக நீங்கள் ஆரம்பிக்க முடியாது, யாராவது ஒருத்தர் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஒரு குரூப் ஆட் பண்ணிவிட்டு யாராவது ஒருத்தர் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் அதில் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை அங்கே பார்க்கிங் அப்படின்னு வாங்க, அது அங்கே பார்க் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து போஸ்டிங் முடிச்சோம் டெலீட் பண்ணுவோம். இது நான் கிட்டத்தட்ட 6 வருஷமாக பண்ணியிருக்கேன். மெதுவாக செய்ய ஆரம்பிங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஒரு கனெக்ட் இனிஷியேட்டிவ் முடித்தோன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் சேனலில் சேர சொல்லுங்கள். ஏன்னா யூடியூப் லிங்க்கை கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்கிறதெல்லாம் சொல்லுவது கஷ்டம். ஹார்ட்ஃபுல்னஸ் தமிழ்நாடு சேனலில் உள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தேவையான மாநிலம் சார்ந்த பல விஷயங்கள் அதில் போஸ்ட் ஆகும். பிடிக்கல வெளியில் போகிறான், அது அவனுடைய வேலை. வாட்ஸ்அப் இங்கிலீஷு இப்போ இது நிறுத்துப்போம். அடுத்தது 2த்தையும் நான் சேர்ந்தே போடுறேன், ஏன்னா ரெண்டும் 2 sides ஆஃப் அ காயின் மாதிரி. எவ்வளோ பேர் எஃபி இன்ஸ்டாவில் ஆக்டிவாக இருக்கீங்க? ஃபேஸ்புக்கில் இருக்கியாப்பா? இல்லை சார், நான் மயிலாப்பூரில் இருக்கேன். அது மாதிரி இல்லையா? யாரும் எல்லாம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா? லாகின் பண்ணி 3 வருஷம் ஆச்சு, ஆனால் நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் சார். இதெல்லாம் வந்து நீங்கள் முகநூல் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் டூல். வாட்ஸ்அப்பில் ஸ்டாண்டர்டாக ஒன்று வரும், பிடித்தது பகிர்கிறேன். உனக்கு பிடிச்ச எங்கிட்ட ஏன்டா பகிர்றேன்னு யாரும் கேட்கறதில்ல. நம்ம அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுவோம், இல்லைன்னா வேணாத விஷயத்தை காப்பி பேஸ்ட் பண்ணி எடிட் பண்ணி போடுவோம். கரெக்டாக? எஃபிலையும் இன்ஸ்டாலையும் தயவு செஞ்சு போய் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது எதற்காக நான் சொல்கிறேன்னா, ஏற்கனவே நம்மளுக்கு ப்ரிசெப்டர் கம்யூனிட்டின்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது. நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அஃபிஷியலாக 1858 ப்ரிசெப்டர்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி 1500 பேர் தான் அந்த கம்யூனிட்டியில் இருக்காங்க. பாக்கி 250 பேர் கிட்டத்தட்ட நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணல, கம்யூனிட்டியில் எனக்கு உள்ளே போக தெரியாது, ஏதோ ஒரு காரணத்தினால, அதனால் அவங்களுக்கு தகவல்களே அனுப்ப முடியல. நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, விடுங்க. இந்த 1500 1600 பேரும் நீங்கள் ஓவர் நைட்டாக உங்களால் சோஷியல் மீடியா மைக்ரோ இன்ஃப்ளூயன்சஸாக மாற முடியும். மைக்ரோ இன்ஃப்ளூயன்சஸ்னால் என்ன? எனக்கு ஒரு 50 பேர் தெரியும், 100 பேர் தெரியும், அவங்களுக்கு நான் சொல்கிறது போய் சேரும். அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ரிசெப்டர் கம்யூனிட்டியை நான் எல்லா ஜோன்லேயும் இந்த ஆக்டிவிட்டி முடித்த உடனே இந்த ப்ரிசெப்டர் கம்யூனிட்டி பேரலாக மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர் குரூப்பாக மாறும். ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த கண்டென்ட்டை போட்டு இந்த பிளாட்ஃபார்மில் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும். ஒரு வீடியோ போட்டோன்னா அந்த வீடியோ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஷேருன்னு போட்டு இன்ஸ்டாவில் போடணும். அது என்ன கண்டென்ட் போடணுன்றது கீழே இருக்கும். எஃபியில் ஒன்று போடணுன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி எப்படி பண்ணோம் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், கொஞ்ச நாள் உங்களுக்கு பழகிடும். இதை பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுன்னா, நீங்கள் ஒன்றும் கண்டென்ட் க்ரியேஷன் பற்றி யோசிக்கவே வேணும். நான் அந்த வேலையை உங்கள்கிட்ட கொடுத்தோன்னா தப்பு நடக்கிற சான்ஸ் இருக்குது, எதாவது தேவையில்லாத போடுவீங்க, அதுக்கு தனி டீம் கொடுத்துட்றோம், இதில் போட ஆரம்பிக்கிறோம். நீங்கள் எஃபிலையும் இன்ஸ்டாலையும் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சராக மாற ஆரம்பிங்க. இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இதுதான் பண்ணாங்க. அந்த ஊரில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, அந்த ஊரில் ஒரு மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர் குரூப்பு, அந்த 250-100 பேருக்கு போட்டு தாக்கி மெதுவாக இது எதுக்குமே செலவு கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, டைம் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட். பணம்ன்றது அவுட்ஃப்ளோவில், ஃபோன் இருக்கணும், டேட்டா இருக்கணும், இதெல்லாம் எப்படி உங்கள்கிட்ட இருக்குது. வேறு என்ன தோணுது சொல்லுங்கள் பார்ப்போம். மார்க்கெட்டிங்கில் நம்மளோட கான்செப்ட், நம்ம எல்லாம் யூனி டைரெக்ஷன்லாம் இங்கேருந்து நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு இதுதான். இன்னொன்று வந்து நிறையா வாட்ஸ்அப் யூடியூப் சேனல்லேருந்து நிறையா மெசேஜஸ் பார்க்குறோம். 2 பேர் ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் பேசிக்கிற மாதிரி டயலாகில் ஃபார்மில் ஆடியோ கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்மளோட கண்டென்ட் எல்லாம் அதில் டெவலப் பண்ணி நோட்புக் எல்லாம் போட்டோம்னா அதாவது இதில் 2 விஷயங்கள் நம்ம சகோதரர் சொல்கிறாரு. கண்டென்ட் க்ரியேஷன் பற்றி ஐடியா. இதில் 2 விஷயம்.
இதை மீறி உங்களுக்கு கண்டென்ட் நல்லா க்ரியேட் பண்ண தெரியும்னு சொன்னால் நீங்கள் அதை க்ரியேட் பண்ணி எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் நாங்களே அதை எல்லா இடத்துக்கும் கொடுத்து போட சொல்கிறோம். என்ன நடக்கும், இது எதுக்குமே உங்களுக்கு செலவில் ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பானாலே ஓ நல்லா இருக்கு, இது என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாமே. இப்போ உங்கள் ஊரில் ஒரு எக்ஸாம், லோக்கல் எக்ஸாம் பார்த்தா எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரைட்டர் மைண்ட்ஸ் டெக்னிக்கு, ஒரு மெமரி டெக்னிக்கு, ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக், இதை பண்ணால் பதட்டம் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். என்னோடய பையன் கூட, என்னோடய நெவ்யூ கூட, என் நீஸு, என் கசினு அவங்க கூட பாஸ் பண்ணாங்க. போட்டுட்டு விட்டுருங்க. அவங்க வாட்ஸ்அப்பில் உங்களோட கனெக்டடாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் நீங்கள் யாருன்னு தெரியும், உங்களை அவங்க ஆட்டோமேட்டிக்காக கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் எடுத்து உடனே நீங்கள் கனெக்ட் நீங்கள் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அதை நீங்கள் டிசிக்கோ சிசிக்கோ கொடுத்துடலாம். வேறு என்ன உங்களுக்கு தோணுது? நான் இதில் ஸ்பெசிஃபிக்காக இப்போது எக்ஸு, லிங்க்டின்னில் இப்போ செதிக்கு நான் போக விரும்பலை. கொஞ்ச நாள் நீங்களாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் மெச்சூர் ஆனோன்னா அது எப்படி யூஸ் பண்ண, ஏன்னா எக்ஸு, லிங்க்டின் போஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஃபி, இன்ஸ்டா, வாட்ஸ்அப் மூணுமே ஒரே கம்பெனி தான், உங்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் ஜனரஞ்சமான குப்பை, இது கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட் குப்பை அப்படின்னு பரவலாக பேசிக்கிறாங்க. மார்க்கெட்டிங்கில் இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறது ஃபிசிக்கல் ரீச் அவுட், நான் சொல்கிறது ஆர்ம் சேர் எக்ஸிக்யூட்டிவ். அதெல்லாம் ஃபிசிக்கல் ரீச் அவுட், வெளியில் போய் ஃபீல்டில் செய்ய வேண்டிய விஷயங்கள். அதுக்கு தான் நம்மளுடைய ரீச் அவுட் வாலண்டியர்ஸ், டிசிசிசி அந்த டீம். ப்ரிசெப்டர்ஸ், நீங்கள் ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷனரியாக இருந்தீங்கன்னா அது தனி ஐடியா, அது வேறு. ப்ரிசெப்டர்ஸை பொறுத்தவரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியில் போகணுன்ற எந்த விதமான தேவையும் இல்லாத பணிகளை நீங்கள் செஞ்சால் போதும், ஈஸியாக இருக்கும். ஏதோ சொல்ல வரீங்களா? வேறு ஏதாவது இதில் இருக்கா? நேற்றுக்கு நம்ம பேசின வேறு ஏதாவது மிஸ்ஸிங் இருக்கா? வேறு ஏதோ ஒன்று பேசினோம் பாருங்கள். இது நீங்கள் பண்ணிடுவீங்க. அடுத்தது, நீங்கள் நேரடியாக சம்மந்தப்படாத ஒரு விஷயம் இருந்தாலும் தெரிவதற்காக சொல்கிறேன். இங்கே தான் இந்த மார்க்கெட்டிங் மூலமாக நீங்கள் உருவாக்கின லீட்ஸ், என்கொயரிஸ் வருது இல்லையா, அதை தூக்கி யார்ட்டையோ கொடுக்க போகிறீங்க. அவர்கள் அதை கனெக்ட் ஆர்டராகவோ, ஒரு கமர்ஷியல் லாங்குவேஜில் சொல்கிறேன், கடை இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன், கடைக்குள்ளே வரீங்க, ஒரு சேல்ஸ்மேன் அந்த பொருளை விற்று பில்லு போடுவார். இது நீங்கள் செய்ய வேணாம், இது இருக்குன்றதை உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஆனால் இது நீங்கள் ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷனரியாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் செய்யணும். ஏன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு ரீச் அவுட். இது பியூர்லி ஒரு, எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாருங்க, எங்கள் ஸ்கூலில் 50 பசங்க இருக்காங்க, பரிசு எழுத போகிறாங்க, நீங்கள் வந்து இந்த ஏதோ சொன்னீங்களே தடை, எதை உடைய ரிலாக்ஸேஷன் எல்லாம் பண்ணுறீங்களா? எங்கள் டீம் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமாக வேறு ஏதாவது விட்ருக்கோமா? நேற்றுக்கு பேசின இன்னொரு முக்கியமான விஷயம், இது பேன் இண்டியா லெவலில் சீக்கிரமாக ரோல் அவுட் ஆக போகுது. சில நாட்களுக்கு முன்னால் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் 1/28 வாதியார் காலங்களா, கவலைப்படாதீங்க. ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் அப்படின்றத தமிழ்நாடு லெவலில் பெருசாக நம்ம லாஸ்ட் இயர் ரோல் அவுட் பண்ணோம். கிட்டத்தட்ட 1900 பேர் எங்களுடைய வீடை ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டராக நீங்கள் நடத்தலாம்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்தாங்க. இதனுடைய பலன் என்னென்னு உங்கள் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல, இதனால் நான் சொல்கிறேன். இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் என்ன நடக்கும்னா, உங்களுடைய வீடு அட்ரஸோட ஹார்ட்ஃபுல்னஸ்ன்றது ஒரு பிஸ்னஸ் யூனிட்டாக காமிச்சு கூகுளில் ரெஜிஸ்டர் ஆகும். அப்படி தான் கூகுள் மேப்பில் எடுத்துப்பாங்க. அது ஒரு பிஸ்னஸ் யூனிட்டாக ரெஜிஸ்டர் பண்ணும். அதை ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது சில கீவேர்ட்ஸ், SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அது நிறையா புது டெர்மினாலஜிஸ்லாம் வந்தாச்சு. அதில் அந்த வேர்ட்ஸை போடும்போது எனக்கு மனசு டென்ஷனாக இருக்குது, எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு தியானம் செய்ய கற்றுக்கணும், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் போட்டுரும். ஒருத்தன் போய்ட்டு அந்த நியர் மீன் கூகுள் மேப்பில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்ஸ் நியர் மீ, ஜிம் நியர் மீ, யோகா சென்டர் நியர் மீ, ஹாஸ்பிட்டல் நியர் மீ, இப்படி தான் தேடுறாங்க. அப்படி தேடும்பொழுது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு 2-3 ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் வேர்ட்ஸுக்கு மேட்ச் ஆகிற விஷயத்தை தூக்கி உங்களுக்கு காட்டுவாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் தேடினீங்க, ரெஸ்டாரண்ட் காட்டாது.
ரெஸ்டாரண்ட் தேடினீங்கன்னா ஹாஸ்பிட்டல் காட்டாது, ஆனால் 2 லிங்க்டு. இங்கே சாப்பிட்டு அங்கே போய் படுத்துக்கணும், 2 தனித்தனி வியாபாரம். இதே மாதிரி தியானம் சார்ந்த 20-30 கீவேர்டை போடும்போது யாராவது தேடினாங்கன்னா உங்களுடைய பேர் பாப்பப் ஆகும். அதில் சில ப்ராக்டிக்கல் ரோல் அவுட் இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா கூகுள் அதை ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்கான். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு சென்ட்ரல் டீம் அது போகும், அவங்க அதை இனிஷியேட் பண்ணுவாங்க. அதில் நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக ரோல் அவுட் பண்ணும்போது பிரச்சனை என்ன வந்ததுன்னா, உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி கூகுள்லேருந்து வரும். அதை நீங்கள் கொடுத்து எங்கள் பேக்அண்ட் டீம், தமிழ்நாடு பேக்அண்ட் டீம் போட்டதுக்கப்புறம் தான் அது அப்ரூவ் ஆகும். அந்த வாலண்டியர்ஸ் கூடும் எல்லாம் அந்த நம்பரே பிளாக் பண்ணி விட்டாங்க, ஸ்பேமு அப்படின்னு. தப்பு இல்லை, ஏன்னா இது புரிதலில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை வேறு மாதிரி இப்போ ரிசால்வ் பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்ச நாள் சரியாயிடும். இது நடக்கும்பொழுது என்ன ஆகுன்னா, ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 இன்பவுண்ட் கால் ஃப்ரீயாக வரும். இதற்கு உங்களுக்கு என்ன செலவு? உங்களுடைய நோக்கம், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். என்னுடைய வீடை தியான மண்டபமாக, நான் ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மண்டபமாக பதிவு செய்வதற்கு ஒப்புதல் கொடுக்கிறேன். ஒரு ஃபார்மில் கைது போடுவீங்க, பேக்அண்ட் டீம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க கூகுளில் அதை இனிஷியேட் பண்ணுவாங்க, ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும், உங்களுக்கு வரும், நீங்கள் அதை உங்களுக்கு கொடுப்பீங்க, அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அப்புறம் 2-3 நாளில் மெதுவாக உங்களுடைய அட்ரஸ் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர்னு கூகுள் மேப்ஸில் லிஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். இதை 1 வருஷம் முன்னாடி பண்ணிட்டோம், சில ரீசனால் தள்ளி போய்ட்டு. இதனுடைய இன்னொரு அங்கம், இதை செய்யும்போது உங்கள் வீட்டு வாசலில் தயவு செஞ்சு, இப்போ இல்லைன்னா கூட உங்கள் வீட்டு வாசல் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர்ன்ற ஒரு போர்டை தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. ஆக்ரிலிக் பிளாஸ்டிக்கில் போட்டிங்கன்னா 300 ரூபா ஆகும், வுட்டில் போட்டிங்கன்னா 800லேருந்து 900 ரூபா ஆகும். இதற்கான ஸ்டாண்டர்ட் டிசைன் ஏற்கனவே எல்லா இசட்சிஸுக்கும் கொடுத்து 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதில் உங்களுடைய பேர், மொபைல் நம்பர் காலியாக இருக்கும். அது எந்த லோக்கல் பிரிண்டர்கிட்ட கொடுத்தாலும் அவனே அதை எடிட் பண்ணி போட்டு கையில் கொடுத்துருவான். எங்கள் வீட்டில் உடன் போர்டு மாற்ற அளவுலாம் எனக்கு இஷ்டம் இல்லை, செலவாகும், கஷ்டம்னா ஆக்ரிலிக்கில் ஷீட்டில் வரும், வாங்கி ஒடிக்கணும். இங்கு தியானம் கற்றுக் கொடுக்கப்படும், அவ்வளோதான். லேர்ன் டு மெடிடேட் சிம்பிள், வேறு ஒன்றுமே இருக்குது. ரோட்டில் போகிறவங்க, பார்க்குறவங்க யாராவது உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா, நீங்கள் ப்ரிசெப்டராக இல்லைன்னா கூட இதை யூஸ் பண்ண முடியுன்றது தான் ஹெச்எம்சியோட கான்செப்ட். இப்போ நான் ஒரு அபியாசி, நான் என் வாசலில், என் வீட்டு வாசலில் போர்டை ஒட்டிட்டேன், யாரோ ஒருத்தர் உள்ளே வரார், நான் எப்படி சிட்டிங் கொடுக்க முடியும்? ப்ரிசெப்டரை கூப்பிடலாம். இல்லைங்க, ப்ரிசெப்டர் எப்பவும் போல் பிஸின்றாரு. நீங்கள் இன்னிலேருந்து மாறிட்டீங்க, அது உங்களுக்கு தெரியாது இல்லையா? மாஸ்டர் கிளாஸ் வீடியோ போடலாம், ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பை வச்சு பண்ணலாம். இது எல்லாத்தையும் மீறி மாஸ்டர் ரீசெண்டாக ஒரு இடத்துல சொன்னார், ஒன்றுமே வேலை செய்யலையா, 2 வார்த்தைகள் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ப்ரிசெப்டர் சிட்டிங் கொடுத்தா ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன். அபியாசி உட்காந்து மாஸ்டர் சிட்டிங்னு நினச்சா லெட்ஸ் மெடிடேட் டுகெதர், அவ்வளோதான். அவன் 1-2 சிட்டிங் முடித்த உடனே அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது ப்ரிசெப்டரோடு போய் சேர்த்து விடுங்க, அவர் மற்ற விஷயங்களை பார்த்துப்பார். இது உங்களிடம் வரக்கூடிய ரெகுலர் அபியாசி சிட்டிங் வரவங்களையும் செஞ்சு, தயவு செஞ்சு அவங்க எல்லாரையும் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர்ன்ற போர்டை அவங்க வாசலில் வைக்க முடியுமான்னு பாருங்கள். இது செல்ஃப் ஃபண்டட் ஸ்கீம், ஞாபகம் வச்சுக்கணும். உடனே சார் பில் ஆச்சு, இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன். பெருசாக செலவு கிடையாது. இன்றைக்கி ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தோன்னா எவ்வளோ செலவு? டிக்கெட் 200 ரூபாங்க, பாப்கார்ன் 600 ரூபாங்க. கரெக்டாக, பாப்கார்ன் தான் ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. வேறு எதாவது விட்டுருங்கம்மா அதில்? இல்லை. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு எஃபி, இன்ஸ்டா இதெல்லாம் அக்கௌண்ட் இல்லைன்னா லோக்கல் டிசி இசட்சிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்ட் ஐடி கோஆர்டினேட்டர்ஸ்னு உருவாக்கிடுவோம். அவர்கள் உங்களுக்கு எப்படி இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண யூஸ் பண்ணுன்றதை சொல்லுவாங்க. இதில் நான் இன்னொன்று தெளிவாக நான் வந்துட்டு இப்போ உள்ளே வரல, உங்கள் அத்தனை பேருக்குமே யூடியூப் அக்கௌண்ட் இருக்கும், தெரியுமோ தெரியாதோ. ஜிமெயில் இருந்தாலும் யூடியூப் அக்கௌண்ட் ஃப்ரீ, சேனல் ஃப்ரீ. அதை ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணணுன்றதை நாங்கள் அப்புறம் சொல்கிறோம். இப்போது அந்த அளவுக்கு சொஃபிஸ்டிகேட்டடாக இன்னும் உள்ளே ஏன்னா அதில் இறங்கினோன்னா கொஞ்சம் மெனக்கிடணும், ரெக்கார்ட் பண்ணணும், எடிட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது சேல்ஸாக கன்வெர்ட் ஆகுது.
சேல்ஸாக கன்வெர்ட் ஆகி அவங்க 3 சிட்டிங் எடுக்கிறாங்க. இந்த 2495 கட்சியில் 9ஆக வந்து முடியும். என்ன கரெக்டாக மோகன்? அது விடுங்க, அது வேறு விஷயம். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு நேரடியாக சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த டெலிவரி மட்டும்தான் ஆம்பளைக்கும் அலோடு. செஷன் டெலிவரி. உடனே எல்லோரும் இந்த டெலிவரி தானே நீங்கள் பார்த்துக்கின்ற இங்கே பார்த்துடாது. இது நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ண போகிறீங்க. இது ஃபீல்டில் பண்ண போகிறீங்க. இதுதான் நம்ம சகோதரி லதா சொன்ன மாதிரி மந்த்லி பிளானில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்தந்த தேதிகளில் நான் ஃப்ரீயாக இருக்கேன்னா அவங்க கனெக்ட் வாலண்டியர்ஸ் உங்களோட இந்த தேதியில் இருக்கீங்களா, இங்கே வர முடியுமா, கொஞ்சம் பிளானிங் பெட்டராக இருக்கும். பல நேரங்களில் இப்போவும் என்ன நடக்குதுன்னா திடீர்னு கார்த்தால ஸ்கூல்லேருந்து கால் வரும், சார் ஒரு கிளாஸ் கேன்சல் ஆகிடுச்சு, வந்து ஒரு செஷன் பண்ணுறீங்களா நடக்குதா? இனிமேல் கிளாஸ் கேன்சல் ஆகிறதுக்கு பதிலாக கிளாஸை உருவாக்குவோம். பல ஸ்டேட்ஸில், இன்னும் தமிழ்நாட்டில் நடக்கலை, பல ஸ்டேட்ஸில் கரிக்குலம்லேயே ஆர்ட்ஃபுல்னஸ் இருக்குது. வாரத்துக்கு ஒரு பீரியடோ விபிஎஸ்சியோ ஏதோ ஒன்று நமக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதை நோக்கி நம்ம தமிழ்நாட்டில் மூவ் ஆகிட்டுருக்கோம். ஒரு நாளில் நடக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த டெலிவரிலாம் நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பிளான்டாக பண்ணுங்க. நமக்கு இனி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நம்ம முன்னாடி பார்த்தோம், உள்ளே வரதில் 0.5% கூட நிற்கிறது இல்லை. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் 1 ரூபா பெட்ரோல் தான் டேங்கில் இருக்குது. ஒத்துப்பீங்களா? ஏய் 100 ரூபா போட்டால் 100 ரூபாய்க்கு போடு, உன் டேங்க் ஓட்டப்பா, நான் என்ன பண்ணுறது? டேங்கை போய் சரி பண்ணு. அது என்ன டேங்க்கு? அதுதான் இந்த டேங்க். இது கண்டிப்பாக ப்ரிசப்டர்ஸ் பல விஷயங்களை செய்ய முடியும். அது என்னன்றதை இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க. லஞ்சுக்கு முன்னால், லஞ்சுக்கு பின்னால். ஏற்கனவே நிறைய பேர் பேவ்லோஸ் 1.5 சொல்லிட்டேன்னா 1 பசிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்று பண்ணுவோம், பாஸ் பண்ணிக்கோங்க, அதே இடத்துலேருந்து அப்படியே அப்புறம் கன்னியூ பண்ணுவோம்.